வணக்கம் மக்களே, இந்த கதையோட ஒன்லைன் நான் சொல்ல போறது இல்ல. இந்த கதையை முழுசா கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கதையோட ஹீரோ பேர் முருகன். கிராமத்துல இருந்து சென்னைக்கு வேலைக்கு வந்திருக்கான். தங்குறதுக்கு கூட அவனுக்கு இடம் கிடையாது. அவன் கூட படிச்ச அசோக் ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவனோட வீட்டுல தான் 2 மாசமா தங்கி இருக்கான். அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளோஸ் தான். காலங்கள் கடற பழைய நட்பு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமானாலும் கூட இப்போ தன்னோட நண்பனுக்கு உதவி அப்படின்னு கேட்கும் போது அவனால மறுக்கவே முடியல. அதனால அசோக் கூப்பிட்டு வீட்டுல வச்சுட்டான். அவனை தங்க மட்டும் வைக்கல, அவனுக்கு சாப்பாட்டுல இருந்து செலவுக்கு எல்லாத்துக்குமே அவனே பாத்துக்கிறான். முருகனும் ஓரளவுக்கு நல்லா படிச்ச பையன்தான், நல்லா படிக்கிற பையனும் தான். ஆனா அவனுக்கு இங்க வந்து சர்வே பண்ற அளவுக்கு அவ்வளவு நாலேஜ் இல்ல. மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவன் அளவுக்கு அதிகமா போராட வேண்டிய நிலைமையில இருந்தான். இப்போ விடியற் காலையில 2 மணி. அந்த நேரத்துல ஏதோ முணுமுணுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்த அசோக் மெதுவாக திரும்பி பார்க்கும்போது பக்கத்துல இருந்த நண்பனை காணோம். சமையல் கட்டுல ஒரு டார்ச் லைட்டை வச்சு ஒரு ஓரமா உட்காந்து படிச்சிட்டு இருந்தான். டே முருகா, என்னடா பண்ற? கிச்சன்ல டார்ச் லைட்டை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் ஒரு கேள்வி கேட்கும்போது, இல்ல மாப்ள, நீ தூங்கிட்டு இருந்த, அதான் கொஞ்சம் ஒரு ஓரமா உட்காந்து படிக்கலாம்னு. அது இருக்கட்டும்டா, லைட்டை போட்டு படி, கண்ணு கெட்டு போயிட போகுது. இல்லாட்டி காலையில 4 மணிக்கு மேல கூட படிக்க வேண்டியது தானே. 12 மணிக்கு தானடா தூங்குன, தூங்காம இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போடான்னு சொல்லும் போது அங்க முருகனுக்கு மனசே இல்ல. வீட்டோட நிலைமை அவனை போட்டு வாட்டி வதைக்குது. அதனால இல்ல மாப்ள, நீ தூங்கு, நீயும் வேலைக்கு போயிட்டு களைச்சு போய் வந்து தூங்கிட்டு இருக்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு ஒரு ஓரமா படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்னும் கஷ்டமா இல்ல, நீ தூங்குடான்னு சொல்லும் போது அசோக் வேகமா லைட்டை போட்டு உட்காந்து படி, வா, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. சரி, அப்படி கிச்சன்ல தான் உட்காந்து படிக்க போறதா இருந்தா கிச்சன் லைட்டையாவது போடு, அது எனக்கு ஒன்னும் அவ்வளவு வெளிச்சமா இருக்க போறது இல்ல. போர்வையை பத்தி தூங்கிட்டு போறேன், இப்ப என்னடா ஆச்சு? ஏன்டா விடாப்படியா வீம்பு பண்ணிக்கிட்டே இருக்க? இல்லாட்டி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் 4 மணிக்கு மேல எந்திரிச்சு படிக்க வேண்டியது தானே. இந்த வேலை கிடைச்சிரும், நீ கவலைப்படாம இருடா, மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும்னு தன்னோட நண்பனுக்கு ஆறுதலாக பேசிக்கிட்டேவும் அவனோட உரிமையையும் அவனுக்கான அக்கறையையும் முருகன் கிட்ட வெளிப்படுத்திட்டு இருந்தான். சரி மாப்ள, நீ தூங்கு, நான் கிச்சன்ல லைட்டை போட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் லைட்டை போட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்படியே அந்த புத்தகத்தை கையில வச்சபடி அமைதியா தூங்கிட்டான். ஒரு 10 நிமிஷம் கூட நிம்மதியா தூங்கல. அவன் மனசு படபடக்க ஆரம்பிச்சது. உடனே வேகமா எந்திரிச்சு மறுபடியும் புக்க புரட்டிட்டு இருந்தான். இப்படியே காலையில 5 மணி ஆயிடுச்சு. அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு போன். ஹலோ அம்மா, என்னம்மா இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க? எதுவும் பிரச்சனையா? என்னாச்சுமா? கொஞ்சம் பதட்டத்தோடு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி, உன்கிட்ட 1-2 விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். உன் தங்கச்சி இருக்கும்போது சொன்னா அவ ஏதாவது சொல்லிப்புடுவா, அதனாலதான் நானு கொஞ்சம் அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு போன் பண்ணேன். என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? எதுனாலும் சொல்ல வேண்டியது தானே. நம்ம லாவண்யா காலேஜுக்கு போயிட்டு வரும்போது பஸ்ஸ தவற விட்டுருச்சு போல, அதனால ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கு. நிறைய பேர் திட்டினாங்க, உனக்கான அறிவு இல்லையா, வயசு பிள்ளை இப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வார வழியில 4 காவாலி பசங்க வேற அவகிட்ட கலாட்டா பண்ணிருப்பாங்க போல, அதையெல்லாம் சொல்லி என்ன திட்டினாங்க எல்லாரும். எனக்கு சங்கடமா போச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவ பஸ்ஸ ஒன்னும் தவற விடல. பஸ் பாஸுக்கு பணம் கட்ட காசு இல்லாம அவ தினமும் நடந்து வந்துட்டு இருந்திருக்கா. அதான் கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், இல்லனா அவ பஸ்லயே வந்துருவா. என்னாலே முன்ன மாதிரி நடக்க முடியல, கால் வேற வலி தாங்க முடியலடா, வேலைக்கும் போக முடியல, அதான் என்னன்னு உங்ககிட்ட பேசலாம்னு அவகிட்ட சொன்னேன். அண்ணனே பாவம், அண்ணனை கஷ்டப்படுத்தாதமான்னு என்ன உன் தங்கச்சி ரொம்ப வயிறாடா, அதான் நான் என்ன பண்ணன்னு தெரியாம உங்ககிட்ட பேசுறேன். அப்புறம் சுத்தமா என்னால ஒரு எட்டு கூட நடக்க முடியல, வீட்டுக்குள்ளேயே சுத்தமா நடக்க முடியல. நான் எங்கிட்ட ரேஷன் கடைக்கு போறது, ரேஷன் கடைக்கு வேற போகாம கடைசியில வாங்காமலே போயிருச்சு. உன் தங்கச்சியும் காலேஜுக்கு போறதுனால அவளாலே ரேஷன் கடைக்கு போக முடியல, வீட்டுல அரிசி சுத்தமா இல்ல, அதான் என்ன பண்ணணும்னு தெரியல, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பணம் இருந்தா அனுப்பி வைக்கிறியா? இப்படி தயக்கத்தோட ஒரு அம்மா கேட்கும்போது அந்த பையன் என்ன பண்ண முடியும்? அவனோட நிலைமை அவங்க வீட்டுக்கும் தெரியும். அவனே வேலைக்காகத்தான் இப்போ சென்னை வரைக்கும் வந்திருக்கான். வேலையும் கிடைச்சபாடு இல்ல. ஃப்ரெண்டு கிட்ட ஓசி சாப்பாடு வாங்கி சாப்பிடுறோம்னு தினமும் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அவனுக்கு. அவனையும் பாவத்தை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். அவனும் நம்மள மாதிரி தானே கிராமத்துல இருந்து வந்து வீட்டுக்கு ஏதாவது காசு கொடுக்கணும்னு வந்திருக்கான். அவனையும் சேர்த்து நம்ம தொல்லை பண்ணிட்டு இருக்கோம். அவனும் எவ்வளவோ விட்டு கொடுத்து போறான். இதெல்லாம் அவன் மனசுக்குள்ள ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு. செலவுக்கு கூட அவன் தான் காசும் தர்றான். இந்த நிலைமையில அம்மாவும் இப்படி தயக்கப்பட்டு கேட்கும்போது அசோக் கிட்ட கேட்கவே கூடாதுன்னு மட்டும்தான் அவன் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சரிமா, நீ போனை வையே, நான் நம்ம ஊர்ல யார்ட்டையாவது ஒரு 5 நாளைக்கு அரிசி வாங்கி தர சொல்றேன். பாப்பாவுக்கும் பஸ் பாஸ் எடுக்க காசும் கொடுக்க சொல்றேம்மா. சரி, நான் அப்புறம் பேசட்டுமான்னு சொல்ல, இல்லடா, இன்னொரு முக்கியமான விஷயம், லாவண்யாவை காலேஜ் சேர்க்கும் போது ஒருத்தன்ட்ட வட்டிக்கு வாங்கணும்ல, அவன் டார்ச்சர் தாண்டா ரொம்ப அதிகமா இருக்கு. வட்டி வேணும்னாலே வேணும்னு சொல்லியிருக்கான். 2 நாள்ல தாரேன்னு சொல்லியிருக்கேன். எப்படியாவது இந்த வேலையை வாங்கிரு, என்னால எதையும் சமாளிக்க முடியல, அதை சொல்லதான் நான் உன்னை கூப்பிட்டேன். சரி வச்சிடுறேன் ராசா, நல்லபடியா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வா, அம்மா உன் போனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், அப்புறமேல உனக்கு ஒரு தடவை கூப்பிடுறேன் சரியா என்று சொல்லும் போது, இருமா அதெல்லாம் வேணாம், நான் முக்கியமா எங்கேயாவது போக்கிட்டு இருப்பேன், அந்த நேரத்துல உன் போனை என்னால எடுக்க முடியாது, நீயும் பதட்டமாயிருவ, இன்டர்வியூ முடிச்சுட்டு நானே கூப்பிடுறேன்னு அவன் கொஞ்சம் சங்கடத்தோட அந்த போனை கட் பண்ணினான். மனசுக்குள்ள அவ்வளவு போராட்டம். எப்படியாவது நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் வந்துராதான்னு
அவன் மனசு ஏங்குற ஏக்கம் அவனுக்கு தான் தெரியும். மணியை பார்த்துட்டு ஐயோ லேட் ஆயிரும் சீக்கிரமா கிளம்பணும்னு அவசரமா குளிச்சுட்டு அவன்கிட்ட இருக்கிறதுலயே நல்ல துணியா எடுத்து ஒண்ணு மாட்டிக்கிட்டு 7 மணிக்கெல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு ரெடியா இருந்தான். அந்த நேரத்துல கண் முழிச்ச அசோக், நம்ம அப்பல கிளம்பிட்டியா? என்னடா சட்டை இது? இந்த சட்டையோட போனா உனக்கு வேலை தர மாட்டான். நான் ஏற்கனவே உனக்குன்னு சட்டை எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கிட்டு போ. சாப்பிடாம கிளம்பிடாத. நீ அதெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் உனக்கு ஏற்கனவே நேத்தேவும் பிரெட் வாங்கி வச்சிருக்கேன். சும்மா 2 எடுத்து பால்ல முக்கி சாப்பிட்டுட்டு போடா. வெறும் வயித்தோட போகாதன்னு சொல்லும் போது, இல்ல மாப்ள அதெல்லாம் தேவையில்ல, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது, இங்க பாரு மணி 7 ஆகுது, 10 மணிக்கு தானே இன்டர்வியூ, இப்பயே இது குதிச்சிட்டு இருக்க, சொல்றத செய்டா, சட்டைய மாத்து. போகும்போது பஞ்ச பரதேசி மாதிரி நம்மளே காட்டிக்கிட்டோம்னு வச்சுக்க, எவனும் நம்மள எடுக்கவே மாட்டான் வேலைக்கு. நானும் இந்த சென்னையில படாத பாடு பட்டிருக்கேன், அனுபவத்துல சொல்றேன். உனக்காவது நான் இருக்கேன், எனக்கெல்லாம் யாருமே இல்லடா, ரொம்ப திணறி போயிட்டேன். அதனாலதான் என் நிலைமையில யாரு வந்தாலும் ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா சட்டையை மாத்து போ என்ற அதட்டலோடு அசோக் மறுபடியும் குப்பரை அடிச்சு படுக்க, இவன் என் கூட பிறந்தவன் இல்ல, என் ரத்த சொந்தம் இல்ல, நாங்க ஒரே ஜாதியும் இல்ல, ஸ்கூல்ல பக்கத்துல உட்கார்ந்த ஒரே நட்பு, அதை தவிர எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லையே. கடைசியில அந்த நட்பு தான் என்னை இப்போ இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. ஏதோ எங்க அப்பா மாதிரி எனக்கு உரிமையா அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான் என்று யோசிச்சுக்கிட்டு அவன் அந்த சட்டையை எடுத்து போட்டு பட்டனை போட்டும் போதுதான் பாக்கெட் கொஞ்சம் ஒரு மாதிரி இழுவையாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா உள்ள பணம் வச்சிருந்தான். போக்குவரத்து செலவுக்கு தேவைப்படும்னு கொஞ்சம் பணத்தை அவன் பாக்கெட்ல வச்சுதான் அந்த சட்டையவே அவன் வச்சிருந்தான். நெஞ்ச தொட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே அவன் சொன்னது போல அந்த 2 ரொட்டி துண்டுகளை மட்டும் எடுத்து கடிச்சுக்கிட்டே, மாப்பிள போயிட்டு வரேன், 10 மணிக்கு தான் இன்டர்வியூ, இங்க இருந்து போறதுக்கே 1 மணி நேரம் ஆகும், கிளம்புறேன்டா, நீ சாப்பிட்டுட்டு கிளம்புன்னு முருகன் சொல்லிக்கிட்டே ஓட, டே பாத்து போ, ஒன்னும் அவசரம் இல்ல, எதுவா இருந்தாலும் நிதானமா பேசு சரியா, பதட்டம் மட்டும் பற்றாதடான்னு சொல்லிக்கிட்டே அசோக் சத்தமாக சொல்ல அதுக்குள்ளேயே அவன் அங்கே ஓடிட்டான். பஸ் பிடிக்கிறதுக்காக ரிலாக்ஸா போகணும் இன்டர்வியூக்கு. அது மட்டும் தான் முருகனோட குறிக்கோளா இருந்துச்சு. வேகமா நடக்கல, அதே நேரத்துல ரொம்ப ஸ்லோவாவும் நடக்கல. வேர்த்து கொட்டி பார்க்கவே நல்லா இல்லாம போயிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் நம்ம லுக்கத்தான் அவங்க பாக்குறாங்கன்றத அவன் போன இன்டர்வியூலயே புரிஞ்சுக்கிட்டான். எப்படியோ ஒரு வழியாக பஸ் ஸ்டாப்க்கு வந்து நின்னுட்டான். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அங்க பஸ் வந்துரும், அதுக்காக காத்து கொண்டிருந்தான். இந்த வேலை எப்படியாவது வாங்கிடணும்ன்ற வைராக்கியத்தோடு. அதே நேரத்துல பஸ்ல கூட்டமெல்லாம் இல்ல, ஆனா எல்லா சீட்டும் ஃபுல்லாகி இருந்துச்சு. ஒரே ஒரு அக்கா மட்டும் நின்னுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு சீட் இல்ல. அவங்களும் ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. கண்டக்டர் ஒரு பக்கம் ஒரு பாட்டிய பார்த்து பயங்கரமா சத்தம் போட்டுட்டே இருந்தாரு. ஏய் கிழவி, உனக்கு நான் சொல்றதே புரியாதா? எப்ப பார்த்தாலும் இந்த பெரிய கூடையை தூக்கிட்டு வந்துடுற, உனக்கு காய்கறி வியாபாரம் பண்ணணும்னா ஆட்டோவை பிடிச்சு போக வேண்டியது தானே, இப்படி பஸ்ஸுக்குள்ள வழிய மறைச்சு இவ்வளவு பெரிய கூடையை நிப்பாட்டி வச்சிருக்க, ஒழுங்கா உன் காலுக்குள்ள வச்சுக்கன்னு அந்த கூடைய லேசா உள்ள அவர் காலால உள்ள தள்ளி விட்டாரு. அந்த பாட்டியும் இவனுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்புழுத்துக்கிட்டே இருக்கான், அப்புறம் எதுக்கு பஸ் போட்டாங்களா, நாங்க போக வரத்தானே, எங்க கிட்ட என்ன வேணாலும் இருக்கும், அதெல்லாம் எதுக்கு இவன் பேசுறான், இப்படி புலம்பிக்கிட்டே அவங்க ஒரு பக்கம் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த கூட அவங்க கால் வைக்கிற இடத்துக்கு பக்கத்துல பாதி நடைபாதையிலும் நீட்டிட்டு இருந்துச்சு. கரெக்டா அந்த ஸ்டாப்ல வந்து அந்த பஸ் நின்னதுமே முருகனுக்கு ஒரே சந்தோஷம். என்னன்னா அந்த பஸ்ல கூட்டமே இல்ல, கூட்டத்துல நசுங்கி பிதுங்கி போறதுக்கு இப்படி ஃப்ரீயா போறது அவன் மனசுக்கு ஏதோ சந்தோஷமா இருந்துச்சு. வரும்போது எப்படி வேணா வந்துக்கலாம், ஆனா போகும்போது எப்படியாவது நீட்டா போயிடணும்னு மட்டும்தான் அவன் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு என்னமோ அதுபடியே நடக்குது. காலையில இருந்து என்னமோ அவனுக்கு சந்தோஷமாவே இருந்துச்சு. இப்ப அவன் வேகமா பஸ்ஸுக்குள்ள ஏறினான். கையில ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஏமாற்றங்கள் இருந்திருக்கு. சொல்ல போனா லேட்டா போனதுனாலே என்னவோ தெரியல, ஏதோ ஒரு பதட்டம் அவன் மனசுக்குள்ள இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூ எல்லாத்துலயுமே. ஆனா இந்த முறை அப்படி எதுவுமே இல்ல. சீக்கிரமா கிளம்பிட்டோம், ரொம்ப கான்பிடென்டா இருக்கும், நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கோம், நல்லா படிச்சிருக்கோம், அதான் ரொம்ப முக்கியம், எல்லாமே கூடி வந்த மாதிரி இருக்கு. ஆனா என்னமோ அவனுடைய நேரம் பஸ்ஸுக்குள்ள ரொம்ப ஆனந்தமா ஏறினவனுடைய காலு கரெக்டா அந்த பாட்டியோடைய கூடையில இடிச்சு தடுமாறி அங்க நின்னுட்டு இருந்த அந்த 35 வயசு மதிக்கத்தக்க அந்த பெண் மேல விழுந்துட்டான். அப்படி விழுந்ததுமே அவங்க பதறி போய் திரும்பி அவன் கன்னத்தில் ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டாங்க. அத்தனை பேர் முன்னாடியும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதையுமே அவங்க கேட்கல. பொம்பளை பொறுக்கியாடா நீயே, இப்படித்தான் வந்து பொம்பளைங்க எங்க இருப்பாங்கன்னு பார்த்து மேல விழுகிறதுக்காகவே வர்றீங்களா? பஸ்ல கூட்டமே இல்ல, பஸ்ஸையும் எடுக்கவே இல்ல, ஏதோ பிரேக் போட்டா கூட மேல இடிச்சுட்டேன்னு விட்டுறலாம், சும்மா நின்னுட்டு இருக்கிற பஸ்ல அது ஒரு பொம்பளை தனியா நிக்கிறத பார்த்ததும் என்னடா உனக்கு அப்படியெல்லாம் இடிக்கணும்னு இருக்கு, ஆளும் மூஞ்சியும் அப்படியே டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா நம்பிடுவோமா? உன் மூஞ்சில எழுதிருக்கே பொம்பளை பொறுக்கின்னு. செருப்படுத்து அடிச்சாதான் இந்த நாய்களுக்கெல்லாம் புத்தி வரும். இவங்க அம்மா எல்லாம் எப்படித்தான் இவங்களை பெத்து போட்டு வளர்த்துச்சோ. ஒழுக்கமான குடும்பமா இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் பொம்பளைங்க கிட்ட எப்படி நடந்திருக்கணும்னு. தரங்கட்டு அது பாட்டு எங்கிட்டாவது தெரிஞ்சிருக்கும் போல, அதான் வந்ததுமே இப்படி வந்து இடிக்குதுன்னு அவன் அத்தனை பேர் முன்னாடியும் என்ன ஏதுன்னு கேட்காம ரொம்ப கேவலமா வசைப்பாட அந்த இடத்துல அந்த பையனுடைய முகமே அப்படியே சுருங்கி
போயிருச்சு. அந்த பாட்டியோடைய கூடையில கால் பட்டு இடிச்சதுன்னு கண்டக்டருக்கு தெரியும். அந்த பாட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவங்க, அதை சுத்தி இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த பையனுடைய கால் அந்த கூடையில இடிச்சுதான் அவங்க மேல விழுந்தாங்கன்னு. ஆனா இதெல்லாம் கண்ணிமிக்கிறதுக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த பையனுக்கு அந்த இடத்துல அவமானம் புடுங்கி தின்னது. முகமெல்லாம் செவந்து போச்சு. பயங்கரமா வேர்க்க ஆரம்பிச்சது. தொண்டை குழியில அழுகை அவன் கழுத்தை பிடிச்சு நெருக்கிக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தோட உண்மை தன்மை தெரியாத சிலர், அவன் கால் இடிச்சு விழுந்தது தெரியாதவங்க, இதுக்குன்னே வருவாங்க போல, இவங்க எல்லாம் போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஒரு நொடி கூட தாமதிக்கல. அந்த இடத்துல இருந்து சரசரன்னு இறங்கி அந்த பஸ்ஸை விட்டு திரும்பி கூட பார்க்காம அவமானத்துல கூனி குறுகி அசிங்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிச்சான். அதை பார்த்த அந்த பாட்டியும் அந்த கண்டக்டரும் அவங்கள சுத்தி இருந்தவங்களும், அந்த பையன் வேணும்னே அப்படி பண்ணல, தெரியாம இந்த கூடை இடிச்சுதான் உன் மேல விழுந்துட்டாமா, அது முன்னே இப்படி அவசரப்பட்டு விசாரிக்காம இப்படி பேசிவிட்டியே, இப்படியெல்லாம் அவங்க சொல்லும் போதுதான் அவங்களுக்கும் ரியலைஸ் ஆச்சு. ஆனா அவங்கள சொல்லியும் தப்பு இல்ல, இது போல அவங்க எத்தனை அனுபவிச்சாங்களோ. கண்டக்டர் தான் அந்த பாட்டியை பார்த்து சொன்னாரு, உன்னதான் நான் சொல்றேன்ல அந்த கூடையை எடுத்து ஓரமா வைன்னு, பாத்தியா அந்த பையன் பாவம் ஏதோ இன்டர்வியூக்கு கிளம்பிருப்பியான் போல, அவன் முகத்தை பார்க்கவே அவ்வளவு சங்கடமா இருக்கு, திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டு இருக்கான், மனசுல என்ன பட்டுச்சோ, தெரியாம நடந்துச்சா தெரிஞ்சு நடக்குதான்னு கொஞ்சமாவது நீங்க புரிஞ்சு அதுக்கப்புறம் பேசுங்கம்மா, எடுத்த எடுப்புல அடிக்கிற வேலையில இருக்காதீங்க, நீ சொன்னதே உனக்கே திருப்பி சொல்றேன், நின்னுகிட்டு இருக்க பஸ் பிரேக் பிடிக்கல, ஆனா உன் மேல வந்து விழுகிறான்னா வேணும்னே இடிக்கிறான்னு அர்த்தம் இல்ல, கொஞ்சம் யோசிங்கம்மா, அந்த பையன் என்ன நினைக்கிறானோ தெரியல, பாவம் மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போச்சு. இந்த மாதிரி அந்த கண்டக்டர் சொல்லும் போது அவனை வசைப்பாடுன அதே வாய் நிறைய வாய், என்னம்மா நீங்க அவசரப்பட்டு எதையாவது பேசி விட்டுறீங்க, நாங்களும் சேர்ந்து திட்டிப்புட்டோம் அவனை, பாவம் அங்க பாரு தூரமா போயிட்டான், இப்படி மறுபடியும் அவர்கள் அப்படியே பேச்சை மாத்தியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்ச அவங்களுக்கும் ரொம்ப சங்கடமா போச்சு. என்னடா அந்த பையனை போய் இப்படி பண்ணிட்டோமே, அவங்களால எதுவும் பேச முடியல, ரொம்ப சங்கடப்படுறதை தவிர அவங்களால என்ன பண்ண முடியும், அவனும் தூரமா போயிட்டான், பஸ்ஸையும் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஏதோ சொடக்கு போடுற நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அவனுடைய மனசு என்ன பாடுபடும், அவனோட வாழ்க்கை முறை யாருக்கும் தெரிய போறது கிடையாது. ஆசையா எப்படியாவது இந்த வேலையை வாங்கிடணும், நம்ம குடும்ப கஷ்டம் நீங்கிரும், ஏதோ மனசு சந்தோஷமா இருக்கு, நல்லது நடக்க போகுதுன்னு தோணுதுன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பையனுடைய மனசு அப்படியே அங்கேயே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அவன் பட்ட அவமானம் இனி சாகுற வரைக்கும் மறக்கவே முடியாது. செய்யாத தவறுக்கு கிடைக்கிற அவமானமும் அசிங்கமும் என்னைக்குமே நம்ம மனசை விட்டு போகாது. மனசு நொந்து போய் அவன் வீட்டுக்கு இப்போ திரும்பி போய்கிட்டு இருந்தான். மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு, யாருன்னே தெரியாதவன் என்ன இத்தனை மாசமா வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டு என் குடும்பத்துக்கு பணம் அனுப்பி எனக்கு அவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்கான். இன்னொன்னு என் வீட்டு குடும்ப கஷ்டம் அந்த அளவுக்கு கொடூரமா போய்கிட்டு இருக்கு. என் தங்கச்சி காசு இல்லாம அதை வெளிப்படையா சொல்லாம 4 கிலோமீட்டர் வீட்டுக்கு ராத்திரி நேரத்துல ஒத்தையில நடந்து வர்றா. முட்டி வலியில அவஸ்தைப்படுற அம்மா, எக்கச்சக்கமான கடன், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? தெரியாம நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்காக என்னோட வாழ்க்கையே வீணா போயிடுச்சு. இனி எப்போ பஸ்ல ஏறினாலுமே அவங்க சொன்ன வார்த்தை தானே என் காதுல விழுகும். இந்த அவமானத்தை நான் எங்க போய் தொலைக்க போறேன்? இந்த யோசனையோடு கண்ணெல்லாம் கலங்கி கொண்டு அவன் வீட்டை நோக்கி நடக்கும் போதுதான் அவனுக்கு மறுபடியும் ஒரு போன் வந்துச்சு. போனை பாக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்தா அம்மா தான் கூப்பிடுறாங்க. போன் பண்ணாதமான்னு சொல்லியிருந்தாலும் அம்மா பாசமாச்சே, என்ன பண்றது, தான் பிள்ளைக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பணும்னு அவங்களுக்கும் தோணும்ல, அதுக்காகத்தான் அவங்களும் போன் பண்ணிருந்தாங்க. ஆனா அவன் இப்ப போன் எடுக்கல, சைலண்ட்ல போட்டுட்டான். இந்த அவமானம் யாருக்கு தெரிய போகுது? என்ன தவிர அந்த பஸ்ல இருந்தவங்களா யாரு? எனக்கு தெரியாதவங்க. அவங்க யாரும் என்னமும் நினைச்சிட்டு போட்டுமே. இப்போ நான் மட்டும் எப்படியாவது இன்டர்வியூல பாஸ் ஆகி வரலனா என் தங்கச்சியும் எங்க அம்மாவையும் நடு ரோட்ல கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவாங்க. அந்த அவமானத்தை விட வேற அவமானம் இருக்க போகுது? யாரோ தெரியாதவங்க கிட்ட படுற அவமானத்தை விட உள்ளூருக்குள்ள அதுவும் பொம்பளை ஆளுங்களை வச்சு அவமானப்படுத்துறது இன்னும் மோசமா இருக்கும். பரவாயில்ல, இந்த அவமானத்தை நான் தாங்கிக்கிட்டா என் குடும்பம் நிம்மதியா இருக்கும்ல. எனக்கும் ஆதரவு கொடுத்து ஒருத்தன் என்ன வீட்டுல உட்கார வச்சிருக்கான். அவனுக்கு நான் என்ன கைமாறு செஞ்சாலும் அது பத்தாது. ஆனா ஏதாவது செய்யணும்ல. எதையுமே செய்யாம சும்மா ஓசில உட்காந்து தின்னுகிட்டே இருக்க வெக்கமே இல்லாம இதுக்காகவாது நான் ஏதாவது பண்ண வேணாமா? இந்த அவமானம் அசிங்கம் எல்லாமே என்னோட முடியட்டும். என் குடும்பத்துக்கோ இல்ல வேற யாருக்கும் அது போக வேணாம். ஒன்னும் கெட்டு போகல. மறுபடியும் பஸ் வரப்போகுது. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வருது. இந்த அவமானத்தை என்னால மறக்க முடியாது. ஆனா இப்போதைக்கு இதை மறந்துட்டு போனா மட்டும்தான் என் வீட்டுல இன்னைக்கு ஒலை கொதிக்கும். எத்தனை பேர் தான் எனக்கு உதவி பண்ணுவாங்க? திருப்பி செய்யற இடத்துக்கு நான் எப்போ வருவேன்? இன்னைக்கு நான் வந்தே ஆகணும் என்ற முடிவோடு மறுபடியும் அந்த இடத்துல நின்னு அவனோட அழுகையை துடைத்து எரிஞ்சிட்டு மறுபடியும் அதே பஸ் ஸ்டாப்க்கு வந்து நின்னான். இந்த தடவை அவசரமா ஏறல, பொறுமையா பார்த்து நிதானமா ஏறினான். அந்த பஸ்லயாவது நின்னுக்கிட்டு தான் போயிருக்கணும். இங்க உட்கார்றதுக்கு சீட்டும் கிடைச்சது. அமைதியாக உட்கார்ந்தான். வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தான். விடிஞ்சதுமே எத்தனையோ பேர் அறக்க பறக்க அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கிட்டு இருக்கிறத ஒவ்வொருத்தவங்களையா பார்த்துக்கிட்டே அந்த பயணத்தை அவனும் தொடர்ந்தான். 1 மணி நேர டிராவல். அதுக்கடுத்து அந்த கம்பெனியை தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் உட்கார்ந்தான். அதுக்கே இன்னும் எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் போயிட்டான். அங்க போய் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தான். வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். 10 மணிக்கு மேல நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தங்களையா கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி வேலை இல்லன்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா முதல்ல வந்த அவனை யாருமே இப்போ வரைக்கும் கூப்பிடவே இல்ல. வரிசை எப்படி பார்த்தா அவனை தான் கூப்பிட்டுருக்கணும். ஆனா கூப்பிடல. இந்த வேலை கிடைக்கலன்னா அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுவோம்னு அவன் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த நேரத்துல கடைசியாக அவனை கூப்பிட்டு
இருக்காங்க. முருகன் சார் உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க போங்க சார்னு சொன்னதுமே அவன் மனசுக்குள்ள நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவனை விட படிச்சவங்களா நிறைய பேர் அங்க இருந்தாங்க. பார்க்க டீசென்ட்டா பெரிய பெரிய காலேஜ்ல படிச்சவங்க மாதிரி, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறவங்க மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்காத வேலை எனக்கா கிடைக்க போகுதுன்னு மனசு வெறுத்து போச்சு அவனுக்கே. சரி கூப்பிட்டாங்க, அந்த மரியாதைக்கு போய் தானே ஆகணும், இவ்வளவு தூரம் வந்திருக்கும் என்று மனதை தளர விடாமல் அவன் உள்ள போய் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று தயக்கத்தோடு கூப்பிட்டான். வாங்க என்று சிரித்த முகத்தோடு ஒரு மனிதர் உள்ளே அழைத்தார். அவர் ஒருத்தர் மட்டும் தான் அங்க இருந்தாரு, நல்ல வயசானவர். அவனுக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது. போய் அவன் உட்கார்ந்து அவனோட ஃபைலை நீட்டும் போது, அதெல்லாம் வேணாம் தம்பி, உன் பேர் முருகன் தானே, சரி நீ நாளைக்கு இருந்து வேலைக்கு வந்திருப்பா, உனக்கு இங்க ஃபீல்டு விசிட் தான் அதிகமா இருக்கும், நீ அதனால அந்த மாதிரி இடத்துக்கு தான் அதிகமா போக வேண்டியது இருக்கும், உனக்கு ஓகே தானே, ஆரம்பத்துல 30,000 தர்றோம், போக போக அதிகப்படுத்திக்கலாம் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து, சரியா? இந்த மாதிரி அவர் என்னென்னமோ சொல்லிட்டு போனாரு. அவனுக்கு கிருகிருன்னு தலையை சுத்த ஆரம்பிச்சது. படிச்ச ஒண்ணுமே அவர் கேட்கவே இல்ல. சார் சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் கேட்டுக்கட்டுமா என்று பாவமாக கேட்டான். சொல்லுப்பா என்ன வேணும் என்று அவன் முகத்தை பார்த்து கேட்கும் போது தயக்கத்தோடு, இல்ல சார் என்னோட சர்டிபிகேட் நீங்க எதையுமே வாங்கி பார்க்கவே இல்ல, அப்புறம் எப்படி சார் என்ன வேலைக்கு எடுத்தீங்க, எத்தனையோ பேர் படிச்சவங்க பார்க்க டீசென்டா இருக்கிறவங்க வந்தாங்க, அவங்களெல்லாம் வேலைக்கு எடுக்கவே இல்ல, என்ன எதுக்கு சார் எடுத்திருக்கீங்க என்று வெகுளித்தனமாக கொஞ்சம் பாவமாக கேட்டான். நான் இன்டர்வியூ கரெக்டா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருவேன்னு சொல்லிட்டேன், ஆனா அவங்க எல்லாருமே 10 மணிக்கு மேல வந்தாங்க, நீ மட்டும்தான் 9:30 இருந்து உட்கார்ந்துருக்க, போன் எடுத்து யூஸ் பண்ணவே இல்ல, உன் பாக்கெட்லயே தான் அந்த போன் இருந்துச்சு, எல்லாரும் போன் எடுத்து நோண்டிட்டே இருந்தாங்க, சில பேர் ரீல்ஸ் பண்ணாங்க, சில பேர் வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டாங்க, ஆனா நீ மட்டும் தான் அமைதியா உட்கார்ந்து இருந்த, அதே போல அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்ட, எனக்கு அந்த சின்சியாரிட்டி பிடிச்சிருந்தது, உன்ன மாதிரி ஆளுதான் எனக்கு வேணும்னு தோணுச்சு, உனக்கு தான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும்ன்ற எண்ணம் இருக்குன்னு உன் முகத்திலேயே எழுதி ஒட்டி இருக்கே, உன்னோட நடவடிக்கையிலேயே தெரியுதே, அதுக்கப்புறம் என்ன, அவங்க யாரும் அப்படி இல்லையேப்பா என்று அந்த மனிதர் சொல்லும் போது அவனுக்கு கை கால் எல்லாம் பூரிச்சு போச்சு. அதே நேரத்துல அங்கே நடந்த அவமானம் அவனுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்தது. அந்த அவமானத்தை மட்டுமே மனசுல நினைச்சுக்கிட்டு அவன் திரும்பி போயிருந்தா இன்னைக்கு அந்த வேலை கிடைச்சிருக்காது. அந்த ஓனர் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் வேகமா வரணும்னு இல்ல, தினம் நீ முன்னாடி சீக்கிரமா வந்துடணும், ஓகேவா? அதுக்கு தான் உனக்கு நான் வேலையை கொடுத்திருக்கேன், வேலை முடியறதுக்கு முன்ன பின்ன ஆனாலும் நீ அதை பார்த்து இருந்து சமாளிச்சுக்கணும், சரியா? என்றெல்லாம் எக்கச்சக்கமான கண்டிஷன் போட்டாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனுக்கு இப்ப நல்லரிசி சாப்பாடு வரைக்கும் என் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடலாம்ன்ற நம்பிக்கைய அந்த வேலை கொடுத்தது அவனுக்கு. அதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் உழைக்க தயாரா இருக்கேன், 9:30க்கு என்ன 7 மணிக்கெல்லாம் இங்க வந்து படுத்துறேன், அப்படி இல்லையா இங்கேயே நான் ஒரு ஓரமா குடிசைய போட்டு கூட தங்கி என்னென்ன வேலை இருக்கு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சா மட்டும் போதும்னு அவன் மனசு ரொம்ப திருப்தியா சொல்லிக்கிட்டு இருந்தது. அவன் மனசுக்குள்ளேயே பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சுட்டாரு. இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி அவன் வெளியில வந்தான். அவன் மட்டும் தனக்கு நடந்த அவமானத்தை மட்டும் யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தா இன்னைக்கு அவனுடைய வீட்டு நிலைமை என்னவாகி இருக்கும். அவனோட அம்மாவுடைய போனை பார்த்ததுமே அவனோட மனசு மாறிடுச்சு. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, என் குடும்பம் அதே நிலைமைக்கு போயிடக்கூடாது, அந்த ஒரு எண்ணமோ என்னவோ அவனை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக முதல்ல அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணல, அவனோட ஃப்ரெண்டுக்கு தான் போன் பண்ணான். அசோக்கு வேலை கிடைச்சிருச்சுடான்னு ஆனந்த கண்ணீரோட சொன்னான். அதுக்கடுத்துதான் அவனோட அம்மாவுக்கே சொன்னான். பெத்த பிள்ளை அவங்களுக்கு ஆசபாசம் இருக்கும், ஆனா நண்பனுக்கு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே, இப்படி ஒரு நட்பு கிடைக்கிறது நான் முன் ஜென்மத்துல கோடி புண்ணியம் பண்ணி இருக்கணும்னு அவன் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. சரி நீங்க சொல்லுங்க, இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல உங்க கருத்தை பதிவிடுங்க. நம்மளுடைய மைமினி நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கதையோட இன்னொரு நாள் வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.